ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களோட டோமன் அனிமி தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வேறு லெவலில் இருக்கும். நான் போன எபிசோடும் அப்படி தான் சொன்னேன்னு நினைப்பீங்க. நான் எல்லா எபிசோடும் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்னால. ஓகே, நம்ம கதைக்குள்ளார போவோம். நான் ஓவராக பேச விரும்பலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் டாக்கிமிச்சி போதும் நிறுத்துங்க, சைல்ட்ஹுட் மெமரியை நீங்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்கடான்னு சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பரவாயில்ல இவங்க கூடயே சண்டை போடுறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ டாக்கிமிச்சி சொல்கிறான், உங்கள் 2 பேர் சண்டையில் எத்தனை பேர் இதாக வராங்கன்னு தெரியுமா? ஏன்னா அடிக்க போகும்போது நம்ம டாக்கிமிச்சி போய் கீழே வந்துடுறோம் கூப்பிட்டு, டேய் போதும்டா. அப்புறமா ட்ராகன் சட்டையை பிடிச்சி, உனக்கு தெரியுமாடா என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்டா எல்லாம், உங்கள் 2 பேர் சண்டையில் எல்லாமே போயிட்டுருக்குறா. உங்கள் 2 பேரும் சண்டையில் எத்தனை பேர் இது பண்ணுறாங்க. இப்போ டோமன் 2 இருக்குது, எம்மா அழுவுறா, ஹீனா என்னை விட்டு போயிட்டா. இப்போ நான் எத்தனை தடவை இது பண்ணுறேன் தெரியுமா? உங்கள் 2 பேரும் சண்டையில் நான் கஷ்டப்படுறத விட எல்லாருமே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது டாக்கிமிச்சி எமோஷனலாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மைக்கும் ட்ராகனும் பார்த்துட்டு அப்புறமா டாக்கிமிச்சி இன்னும் அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பானா. அப்போ டக்குன்னு மைக்கி பார்த்துட்டு, டாக்கிமிச்சி உன் தலையில் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால், இது எப்போலேருந்துடா வந்துச்சு, நீ குப்பையில் இருந்தல்லப்பா அப்போலேருந்து இருக்குது. ஏய் கென்னி, அவன் வரத்துக்குள்ளாரவா நம்ம ஓடி போயிடலான்னு சொல்லும் போது ட்ராகனும் மைக்கியும் வேக வேகமாக ஓடி போயிடுவாங்க அங்கேருந்து. சரி, அவங்க ஓடி போனாலே என் ஃப்ரெண்ட்ஸு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. தம்பி குளிச்சுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஓடி போயிடுவாங்க. அப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு அங்கே படுத்துட்டு இருக்கும்போது, நானும் உங்கள் கூட விளையாட வரலாமான்னு மைக்கி கேட்கலாம் தான் நினைப்பேன். அப்போ ட்ராகன் சொல்லுவான், எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற சண்டையை நீ தான் மைக்கி தீர்த்து வச்ச, சாரி டாக்கிமிச்சி நீ தான் தீர்த்து வச்ச, நாங்கள் யோசிச்சதே இல்லை இது வரைக்கும் எங்கள் 2 பேருக்குள்ளார இப்படி சண்டை இருந்தால். ஆனால் பாவை விட்டுட்டு வந்து தப்பு தான், அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா தான் டாக்கிமிச்சி யோசிக்கலாம், அப்போ மைக்கும் எமோஷன்ஸ் இருக்குது. அப்போ மைக்கு இந்த மாதிரியானதுக்கு ட்ராகன் இறக்கிறது தான் காரணம், ட்ராகன் சாவாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மைக்கு எங்கே போய் நானும் உங்கள் கூட விளையாடலாமா அப்புறமா கேட்பானா. அவன் ஃப்ரெண்ட்ஸு ஓகே விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா சாயங்காலம் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து விளையாட்டுருப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க, நீ எப்படியே பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டியேன்னு. ஆமாம், நான் இப்போ ட்ராகனும் மைக்கியோட பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டேன், அப்போ ஃப்யூச்சர் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ எம்மாவும் ஹீனட்டாவும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் எப்படி சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது தான், நான் எல்லா பிரச்சனையும் சேர்த்து வச்சிட்டேன், என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அவகிட்ட எல்லாமே சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ட்ரெயினுக்கு தான் போவோம், அப்போ நாங்கள் அங்கே போய் பேசி எல்லாத்தையும் திருத்திப்போம் அப்படின்னு சொல்லுவானா. ஓ அப்படியா, இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க? நீங்கள் சண்டை தான் போட்டுட்டு இருந்தீங்கன்னு. நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தோமா, அது எப்படி கேட்பேன். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்புறமா ஒரு ஐடியா போயிடுச்சு. ஆகஸ்ட் 3 வந்துச்சு, இன்றைக்கி தான் ட்ராகன் சாப்பிட்றனால. ஆனாலும் டாக்கிமிச்சி கூடயே இருப்பான். 2 பேரும் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து டாக்கிமிச்சி வேகமாக வா அப்படின்னு ட்ராகன் சொல்லும்போது ட்ராகனும் எம்மா ட்ராகன் இருக்க டைட்டாக பிடிச்சிட்டு, அது வாங்கிக்கூடு. அப்புறமா ஹீனா சொல்லுவா, உன்னை விடாத எம்மா அப்படின்னு. அப்புறமா நீங்கள் 2 பேருக்குள்ளார எப்படி செட் ஆச்சுன்னு சொல்லும்போது, நாங்கள் 2 பேரும் ஒரே ட்ரெயினுக்கு தான் போவோம், அதனால் நாங்கள் 2 பேரும் பேசி மழை டக்குன்னு பெய்ய ஆரம்பிச்சுன்னே இவங்க 2 பேரும் ஓடி போய் கொஞ்சம் ஒழிச்சுப்பாங்க. செப்பல் வர எழுந்திரிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு டாக்கிமிச்சிக்கிட்ட பேசுவான். டாக்கிமிச்சி நீ எங்கே இருக்கிற? இங்கே இருக்கேன்ப்பா. அங்கே கூட கியமசா வரேன்னு நானே அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. என்ன கியமசா வரேன்னு நானா? எப்போ அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, ஒன்றும் இல்லை ஒரு 2 நிமிஷம்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிமிச்சி பேசிகிட்டு இருப்பானா. கியமசா வரேனா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, கியமசா அந்த சைடு எங்கேயாச்சும் தான் இருப்பான், ட்ராகனை பத்திரமா பார்த்துக்கோ, ஏதோ ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஹீனா நீ கொஞ்சம் எங்கே இரு, நான் மட்டும் கொஞ்சம் தனியாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அப்படியே டாக்குன்னு சொல்லிட்டு ட்ராகன் தேடிட்டு கத்திக்கிட்டே போயிட்டுருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல கியமசாவும் அவனோட ஆளுங்க இருக்கிறதும் பார்ப்பான். அப்போ டாக்குமிச்சி சொல்லுவான், எப்படியாச்சும் இவனை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கியமசாவும் மற்றவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒருத்தர் மோபியஸோட லீட்ரு இது கொடுக்க சொன்னாங்க அவங்ககிட்ட, இன்றைக்கி முடிச்சிடு ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். கண்டிப்பாக நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு கியமசா சொல்லுவான். கியமசா தானே கொல்றேன்னா, அப்போ இவன் தான் ட்ராகனை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லும்போது கியமசாவோட ஆள் ஒருத்தவன் பிடிச்சிட்டு, மாஸ்டர் இவன் வந்து இங்கே இருந்தான், டேய் டாக்கிமிச்சி உன்னால் நான் ட்ராகன்கிட்ட மைக்கிக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் தோத்தேன்டா, உன்னால் தான் எல்லாமே, அதனால் உன்னை நாங்கள் அடிக்க போகிறோம்னு அடின்னு அடிப்பாங்க. என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியல, என்னால் நான் மைக்கும் இல்லை ட்ராகனும் இல்லை, நான் என்ன பண்ணுறது இப்போது, கண்டிப்பாக நான் அடித்து அவனை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. டாக்கிமிச்சி போட்டு அடின்னு அடித்து கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க டாக்கிமிச்சி எவ்வளோ தான் கெஞ்சினாலும் விடவே மாட்டாங்களா. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் டாக்கிமிச்சி அடின்னு அடித்து கட்டி போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க.
எல்லோரும் மிதிச்சிட்டு நீ எல்லாம் வெட்டுறா புல்லை பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறமா டாக்குமிச்சி அங்கே மலையில் இருக்கும் போது அப்புறமா யாரும் அங்கே நடந்து வர மாதிரிக்கும் பார்த்தா ஹீனா நேரம் வந்துட்டு டாக்குமிச்சி என்னாச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் ஊற்றுட்டு என்னாச்சு டாக்குமிச்சி அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணலான்னு கேட்கும்போது நான் எப்படி ஃபைட் பண்ணுவேன், நான் ஒரு கோடை, நான் ஒரு பயந்தாக்குழி, என்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் டாக்குமிச்சி அழுதுகிட்டே அப்படியே அழுது சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீனா சொல்லுவா, அப்படி இல்லை டாக்குமிச்சி, நீ ட்ராகனோ மைக்கியோ இல்லைனா ஈசனாவோ அப்படி யாருமே இல்லை, நீ தான் ட்ராகனும் இல்லை மைக்கியும் இல்லை யாருமே இல்லை நீ. பட் ஆனால் நீ தான் டாக்குமிச்சி, உன்னால தான் நானும் சந்தோஷமாக இருக்கேன் டாக்குமிச்சி நீ இப்படி இருக்கிறது நல்லது, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடினா போதும், உன்னை அவ்வளோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் கட்டி ஊற்றுட்டு ஓகே டாக்குமிச்சி போய் ட்ராகனை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நம்ம கண்ணு அழுதுருக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ அழுதுட்டு வேறு என்ன பண்ணுறது, கியமாஸை ஃபஸ்ட்டு தடுக்க முடியல, இந்த தடவை எப்படியாச்சும் தடுக்கணும்னு போயிட்டு இருக்கும்போது அப்புறமா அந்த செகண்ட் டிவிஷன் கேப்டன் வந்து எங்கேப்பா போகிற, ஒரு லிஃப்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல வா ட்ராகன் எம்மாவும் இப்போ தான் அந்த சைடு போகிறத பார்த்தீங்கன்னா ட்ராகன் எம்மாவுமா விஷயம்லாம் சொல்லுவான்னா அப்போ தான் ஓ இதுதான் விஷயமா, அப்போ கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை நடந்தெல்லாம் சொல்லிட்டு மைக்கி சந்தோஷமாக தான் இருந்தான். இப்போ ட்ராகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், ட்ராகனோட பைக் இங்கே தான் இருக்கா, அப்போ ட்ராகன் பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் வச்சுருப்பான். ஓகே நம்ம ட்ராகனை போய் ஃபாலோ பண்ணிட்டு அவனை எங்கேயாச்சும் தனியாக போகிறானான்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது, ட்ராகனும் எம்மாவும் தனியாக போயிட்டுருக்காங்க. அப்போ பின்னாடிலேருந்து பாவை கூப்பிட்டுட்டே ஃபைட் பண்ண வாடா அப்படின்னு கற்றுவானா, ட்ராகன் எதுக்குன்னு கற்றுவான். அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்ததுனால என்னால் ஒழுங்காக சொல்ல முடியல கைஸ். ஓகே கைஸ், நான் வளவலன்னு பேசுகிறேன், எனக்கு தொண்டை வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகே நான் வளவலன்னு பேசல, பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் அதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களோட டோமன் அனிமி தமிழ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.